அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். மோடியா லேடியா என்று கேட்டு தேசிய கட்சியான பாஜகவிற்கு சவால் விட்டவர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மோடிதான் எல்லாம் என்று சொல்லி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவையே சாகடிக்கின்ற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார்கள்.